வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய நாகநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். குழந்தை பேரு இல்லாதவங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளா திருமண தடை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களும் இங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமா அவங்களுக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. இந்த பேரையூர் நாகநாதர் கோவில்ல மூலவராக சிவபெருமான் நாகநாதர் அப்படின்ற பெயராலையும் அம்மனாக தாயார் பிரகதாம்பாலும் இருக்கிறாங்க. இந்த ஊருடைய புராண பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செண்பகவனம் கிரிஷேத்திரம் அப்படின்ற பெயரால புராண காலங்கள்ல இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கு. ஆடிப்பூரத்துல அம்பாளுக்கு கொடியேற்றி இங்கே விழா நடக்கும். அதே மாதிரி பங்குனி சித்திரையில நாகநாதருக்கு கொடியேற்று விழா இங்க நடக்குது. இந்த பேரையூர் நாகநாதர் கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய சுனையில நீர்மட்டம் குறையிறப்ப பக்க சுவத்துல ஒரு திரிசூலம் தெரியும். பங்குனி மாசம் மீன லக்னத்துல அந்த திரிசூலம் அளவுக்கு தண்ணி இருக்கிறப்ப அந்த சுனையில மத்தள சத்தம் கேட்கறதாக சொல்லப்படுது. இந்த விஷயம் இந்த கோவில்ல ஒரு சிறப்பா இருக்கு. இந்த பேரையூர் நாகநாதர் கோவில் இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டி வந்தது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ராகு தோஷம் நீங்கிறதுக்காக சில பேர் திருநாகேஸ்வரம் போவோம், கேது தோஷம் நீங்கிறதுக்காக காளகஸ்திக்கு போவோம். ஆனா இந்த பேரையூர்ல இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபட்டோம் அப்படின்னா இந்த ராகு தோஷம் கேது தோஷம் ரெண்டுமே போயிரும் அப்படின்றது இங்க சொல்லப்படுது. திருமண தடை இருக்கிறவங்களும் மாங்கல்ய தோஷம் போகணும்னு நினைக்கிறவங்களும் குழந்தை பேர் இல்லாதவங்களும் இங்க இருக்கக்கூடிய நாகநாதரை வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறம் கல்லிலான ஒரு நாகநாதர் சிலையை கொண்டு இங்க நேர்த்தி கடனா செலுத்துறாங்க. இந்த பேரையூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான நாகராஜன் வணங்கிட்டு போனதுனால இங்க இருக்கக்கூடிய இறைவன் நாகநாதர் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாரு. நாகநாதருக்கு பாலாபிஷேகம் செய்யறப்ப அவருடைய உடம்புல பால் பட்டோடனே அந்த பால் நீல கலரா மாறுற அதிசயத்தை நம்ம இந்த கோவில்ல பார்க்கலாம். கிருத யுகத்துல நான்முகனாகிய பிரம்மன் பல புண்ணிய நதிகளை இந்த கோயில் திருக்குளத்துல கொண்டு சேர்த்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வணங்கிட்டு வந்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி முன்னொரு காலத்துல பஞ்சமா பாதகம் செஞ்ச ஒருத்தர் இறைவனுடைய பூஜைக்கு சாம்பிராணி கொடுத்ததுக்காக அவருடைய பாவங்கள் எல்லாம் குறைஞ்சதாகவும் ஒரு கதை சொல்றாங்க. இப்படி ஏகப்பட்ட புராண கதைகள் இந்த கோவிலுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி சூரிய கிரகணத்தப்ப சர்பத்தினால தான் இழந்த ஒளியை மீண்டும் பெறுவதற்காக சூரிய பகவான் இங்க இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபட்டதா சொல்லப்படுது. இந்திரன் இங்க சாப விமோச்சனம் பெற்றதா சொல்லப்படுது. அதே மாதிரி வர்ணனுடைய மகன் தவமியற்றி களி நீக்கிய ஒரு பெரும் தலமாகவும் இந்த நாகநாதர் கோவில சொல்றாங்க. பங்குனி மாசம் மீன லக்னத்துல இங்க இருக்கக்கூடிய சுனையில பேரநாதம் அதாவது மிருதங்க முழக்கம் எழுறதுனால இந்த ஊருக்கு பேரேஸ்வரம் அப்படின்ற பேர் இருந்தது. அந்த பேர் தான் நாளடைவுல மருவி மாறி பேரையூர் அப்படின்னு மாறி இருக்கு. இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் கொண்ட பேரையூர் நாகநாதர் கோயிலை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். நீங்க இந்த பேரையூர் நாகநாதர் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.